வரக்கூடிய இந்த நடைப்பயணம் எங்கிருந்து நடைபெறுது, எவ்வளவு பேர் இந்த நடைப்பயணத்துல கலந்துக்கிறாங்க, அடுத்த கட்டமா இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க இருக்கீங்க? இதுல 25,000 பேர் கலந்து கொண்டதாக தகவல் சொல்லுகின்றன. இந்த பாத யாத்திரை என்பது மகாத்மா காந்தி பெயரை தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கின்ற மோடி அரசை, பாஜக அரசை கண்டித்து இந்த பாத யாத்திரை இன்று முதல் துவக்கி இருக்கிறோம். தெலுங்கானா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் திரு மல்லு விக்ரம பட்டி அவர்கள் இந்த பாத யாத்திரையை துவக்கி வைத்திருக்கிறார். நாளை மறுநாள் திருச்சியிலும் அதற்கு மறுநாள் திண்டுக்கல்லிலும் தொடர்ந்து மாவட்ட ரீதியாக எங்களுடைய அகில இந்திய செயலாளர்கள் திரு சுரேஷ் ஜெகடே, திரு நிவேதி ஆல்வா அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்க மூத்த தலைவர் தங்கபால் அவர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் எல்லா அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை மகாத்மா காந்தி பெயரை எடுத்தது தவறு என்று மன்னிப்பு கேட்க வேண்டும். பழைய நடைமுறை அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் மீண்டும் அதே முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை அவர்கள் சட்ட திருத்தத்தை திரும்ப பெறாமல் எங்கள் போராட்டம் ஓயாது. நாடு தழுவிய போராட்டமாக இது மாறப்போகிறது. எப்படி 3 புதிய வேளாண்மை சட்டத்தை திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த சட்டத்தையும் திரும்ப பெறுவார்கள்.